வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இருநூறு தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என்று அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. 14 மாதங்கள் கடுமையாக உழைத்தால் 2026 ஆட்சிக்கு வருவோம் என்று அதிமுகவினருக்கு அறிவுரை. இரண்டாயிரத்தி 26 குடும்ப ஆட்சிக்கும் வாரிசு அரசியலுக்கும் முற்றுப்புள்ளி வைப்போம். மக்கள் விரும்பும் கூட்டணியை அமைத்து பெரும்பான்மையான இடங்களில் அதிமுக வெல்லும் என்று எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை. மறைந்த காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு 2வது நாளாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. மேலும் வலுப்பெற்று அடுத்த 2 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடலோர பகுதிகளுக்கு வரும் என்று வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை மறுதினம் மிக கனமழைக்கு வாய்ப்பு. தஞ்சை, அரியலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தகவல். சென்னை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் வரும் 18ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரத்தில் மிக கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் கணிப்பு. சென்னை வானகரத்தில் நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் நிறைவேற்றும். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் திட்டத்தை கைவிட மத்திய அரசை வலியுறுத்தியும் தீர்மானம். இடைநீக்கம் செய்யப்பட்ட போதிலும் எதிர்மறையான கருத்துக்களை தெரிவிக்கும் ஆதவ் அர்ஜுனாவிடம் மறைமுக திட்டம் இருக்க வாய்ப்பு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் கருத்து. மறுபடியும் அவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லுவது ஏதோ ஒரு செயல் திட்டம் அவருக்கு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. தூத்துக்குடியில் மழை விட்ட போதிலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட திமுக MP கனிமொழி. நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசியில் கேட்டறிந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழை இல்லை, பட் எல்லா இடத்துலையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அதிமுகவின் கட்டுக்கதை அறிக்கைகளை மக்கள் நம்பப் போவது இல்லை. எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம். தஞ்சை மாவட்டம் திருவையாற்றில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் வெளிநிலங்களில் நீர்மூழ்கி சேதம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே வீடுகளை சூழ்ந்த நீரால் மக்கள் அவதி. தாமிரபரணி ஆற்றில் 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். சிவகங்கை அருகே மணிமுத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கான போக்குவரத்து பாதிப்பு. பெங்களூருவில் தற்கொலை செய்து கொண்ட IT ஊழியரின் மனைவி உட்பட 3 பேர் கைது. பணம் கேட்டு தற்கொலைக்கு தூண்டிய புகாரில் நடவடிக்கை. பிரிஸ்பேன் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டிராவிஸ் ஹெட் மிதுன் அபார சதத்தால் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன்களை சேர்த்தது ஆஸ்திரேலியா. இந்தியா தரப்பில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஜஸ்பிரித் பும்ரா.
உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற குகேஷுக்கு ரஜினிகாந்த் வாழ்த்து, தொலைபேசியில் அழைத்து பாராட்டினார். தென்காசிக்கு பலத்த பாதுகாப்புடன் வந்த அச்சன்கோவில் ஐயப்பன் சுவாமி கைலாசநாதர் கோவில் முன்பு பக்தி பரவசத்துடன் வழிபட்ட பக்தர்கள். சென்னை சவுகார்பேட்டையில் 85 வயது முதியவரை முட்டித் தள்ளிய மாடு, ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு 6000 கனஅடியிலிருந்து 3000 கனஅடியாக குறைப்பு. மழையில்லாத காரணத்தால் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து நடவடிக்கை. தொகுதிகளில் வெற்றி என்ற திமுகவின் கனவு பலிக்காது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் உரையாற்றிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், சாதனைகளை எடுத்துரைத்தார். அதன் பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக தேர்தல் நேரத்தில் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளில் வெல்வோம் என்று திமுகவின் பகல் கனவு காண்பதாகவும் கூறினார். இன்னொரு திமுக இருக்கிற குடும்ப உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க, இருமாப்போடு சொல்லுகிறேன், இருமாப்போடு சொல்றாங்களாம் திருமதி கனிமொழி 200 இடத்துல வெற்றி பெறும். ஏதோ கனவுல வந்திருக்கோம், நனவாகாது. திருமதி கனிமொழி அவர்களே, கனவில் உங்களுக்கு வந்திருக்கோம், நனவாகாது. நீங்க 200 தொகுதி சொல்றீங்கல்ல, அது அண்ணா திமுக கூட்டணிக்கு பொருந்தும். டாஸ்மாக் மதுபான கடைகளில் விஞ்ஞான முறையில் முறைகேடு நடப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாகவும் திமுக கூட்டணி கட்சியினர் இதனை கண்டுகொள்வதில்லை என்றும் சாடியிருக்கிறார். நாள்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆனா இதையெல்லாம் கூட்டணியில் இருக்க திமுக கூட்டணி கட்சிகளை கண்டுகொள்வதே இல்லை. மக்கள் பிரச்சனையை அவர்கள் நினைப்பதும் இல்லை. திரு ஸ்டாலின் பேசுகிறார், திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அங்கம் வைக்கின்ற கூட்டணிகள் எல்லாம் ஒரே கொள்கையுடைய கட்சின்னு. அப்படின்னு எதுக்கு தனித்தனி கட்சி வச்சிருக்கிறீங்க? எல்லாம் திமுகவோடய சேர்த்திடலாம். முன்னேற்ற கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா என்று வினவிய எடப்பாடி பழனிசாமி குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் தேர்தலாக 2026 தேர்தல் அமையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். திரு கருணாநிதி குடும்பம் என்ன மன்னர் குடும்பமா? மன்னர் ஆட்சியில் தான் மன்னருக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் முடிசூட்டிக் கொள்வார். அப்படித்தான் திரு கருணாநிதி இருந்தார். அவர் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் முடிசூட்டிக் கொண்டார். இப்போ ஒரு வாரிசை கொண்டாந்து முடிசூடுறதுக்கு துடிக்கிறார். மக்கள் ஒருமுறை ஏமாந்து உங்களுக்கு வாக்களித்து விட்டார்கள். கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி தந்திரமாக நீங்க ஆட்சிக்கு வந்து விட்டீர்கள், கொள்ளைப்புறமாக. ஆனால் 2026 மக்கள் விழித்துக் கொண்டார்கள். அதனால் நிச்சயமாக 2026 அதிமுக ஆட்சி மலரும். குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். அதிமுக தலைமையில் பிரம்மாண்ட கூட்டணி அமையும் என்றும் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்றும் அவர் நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே பிரம்மாண்டமான கூட்டணி அமையும். மக்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் எதிர்பார்க்கின்ற கூட்டணி அமையும். மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அமையும். அதே அந்த கூட்டணி மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணியும் பெரும்பான்மையான இடங்களில்
2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் வெல்லும், வெற்றி பெறும், ஆட்சியை பிடிப்போம்.